ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லியை எப்படியோ ஒரு வழியாக சம்மதிக்கு வச்சாச்சு. அந்த விஜயை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பகல் கனவு கண்ணுன்னு இருக்கா. ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போதைக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த ராஜேஸ்வரியோட ஒன் அண்ட் ஒன்லி பிளான். அதில் ரஞ்சிதாவுக்கும் இடம் இல்லை, வேறு எந்த ரஞ்சிதாவுக்கும் இடம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க ரெண்டு பேரையும் நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அந்த ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகுவுக்கு பணத்தாசியை காட்டி அந்த வீட்டில் என்ன நடக்குது எப்படி நடக்குது, அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அப்டேட்ஸ் காலையில் தூங்கி இழந்ததெல்லாம் அவங்க தூங்குற வரையும் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் பணத்தை வாரி இறைக்க போகிறேன். அதுக்கெல்லாம் நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நீ உடனே என்கிட்ட சொல்லணும். அப்போ தான் நீ நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசை காட்டி மிரட்டின்கிறா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். ஆனால் ரஞ்சிதாவுக்கு இன்னும் தெரியலை, நம்மளே ஒரு பலிக்கடாவாக தான் இருக்கும் இந்த இடத்துல, நமக்குன்னு எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறதும் இல்லை. அந்த ராஜேஸ்வரி அதை நடக்க விடவும் போகிறதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் தான் இந்த ரஞ்சிதா அப்பாவியாக இருக்காலும் தெரியலங்க. என்ன பண்ணுறது, உலகத்தில் நல்லவங்களாக இருந்தாலும் தப்பு தான், நல்லவங்களாக மாறணும்னு நினைச்சாலும் தப்பு தான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்க அந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்பாவே முடிச்சுங்கிறா. ஏன்னா இங்கே எல்லாமே அந்த ராஜேஸ்வரி நினச்ச மாதிரி தான் நடக்குது. அதனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இந்த ரஞ்சிதா இருக்கா. அவளை என்ன தான் பண்ணுறதோ தெரியலங்க. அவளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையுமே கெட்டதே நடக்காதுங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நல்லது அப்படின்ற ஒன்று எப்படியாச்சும் நடக்க தான் போகுது. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை கண்டும் காணாமல் போகிற மாதிரி நம்ம அதை உஷாராக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்குன்னு வர கெட்டது கூட நம்மளை மீறி போகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்குன்னு வர நல்லதும் நம்மளை தாண்டி போகாமல் இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால் நான் சொல்லி விட்டேன். அதுக்கப்புறமா இந்த நாகுவை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வந்ததும் வந்துக்கிட்டு, மேடம் என்ன மேடம் ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட எவ்வளோ கூட்டணி வச்சுருக்கீங்க, நீங்களாம் என்னை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி நிற்பீங்க, இப்போ என்ன கூட்டுருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாரையும் கூட்டு பேசவும் மாட்டோம், யார் கூடயும் சவகாசம் வச்சுக்கவும் மாட்டோம். உன்னை கூட்டிருக்கோன்னா அதுக்கு காரணம் அந்த மல்லி தான் அப்படின்னு. என்னது மல்லியா, மல்லிக்கு என்ன அப்படின்னதும் மல்லி என்ன பண்ணுறா அப்படின்றது எனக்கு அப்டேட் கொடுத்துனேங்க. அவள் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும், அவங்க முடிவு பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே எதிர்ச்சியாக நடந்த மாதிரி இருக்கவே கூடாது. நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும். அப்படி இல்லைன்னா நீயும் காலி ஆகிடுவேன், உங்களும் காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்குறாங்க. என்ன மேடம் இப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாங்கள் பயமுறுத்தலை, உன்னை எச்சரிக்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லாட்டி எப்பவும் போல் களிமண்ணை பெஞ்சிக்கிட்டு பொம்மையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க ஒஞ்சிக்கும் பத்துக்கும் அங்கங்கே கை நீட்டி ஒரு வாய் சோறு வாங்க முடியாமல் ஒரு வேளை சாப்பாடு இல்லாத எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதை மறுபடியும் நீ தொடர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. ஐயோ மேடம் அப்படியெல்லாம் இல்லை மேடம், நீங்கள் ஏன் மேடம் பல செலக்கலாறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம கரண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பழசெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதனால் தயவு செஞ்சு மேடம் பழசெல்லாம் விட்டுருங்க, போனது போட்டோம், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலாக் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து இந்த ரஞ்சிதா கொடுக்குறா. ஆனால் அந்த பலிக்காடவே கொடுக்குதுன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ராஜேஸ்வரி கூட தந்திரமான ஆள் தாங்க. அவளுக்கு வேலை ஆகும்னா யாரை வேணாலும் கூட்டி எப்படி வேணாலும் வேலை வாங்குறா. ஆனால் ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவுக்கு 5 பைசா கொடுக்குறதில்ல. அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறான், நகை வாங்கி கொடுக்குறா, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போடுறா, அவ்வளோதான். மற்றபடி 5 பைசா கையில் காட்டுறதில்ல. வர்ற லாபம் நஷ்டம் எல்லாமே அவளுக்கு மட்டும்தான். ஆனால் அதை நம்ம ராஜேஸ்வரியை எதிர்த்து இந்த ரஞ்சிதா அவளை கேட்க முடியுமா, முடியாது. அதனால் இப்போதைக்கு அமைதியாக இருக்கா. ஆனால் இப்போதைக்கு எல்லாமே அவளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. அவள் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தாலும் நல்லது தான், நல்லது நடக்கலனாலும் நல்லது தான். ஏன்னா அவளுக்கு தேவை சொத்து சேர்ந்துச்சு. இதுக்கு மேலே என்ன நடந்தால் என்ன நடக்கலன்னா அவளுக்கு என்ன, அதனால் அதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டாள். அதனால் ரஞ்சிதா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ அந்த இடத்த விட்டு எப்போ காலி பண்ணுறியோ அப்போ தான் உனக்கு நல்லது. உனக்குன்னு ஒரு நல்லவனோ கெட்டவனோ ஏதோ ஒருத்தன் அவன் சிக்கிறான்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியது தான். விஜயை நினச்சிக்கிட்டே அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ரோடோட தெரிய வேண்டியது தான். அதனால் இனிமேல் அவரை உன்னுடைய வேலையை பார்க்கறதா உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.